பாதகத்தை தேடி போகக்கூடிய நேரத்திலே அதாவது நீலராஜனை காணவில்லை. மனசிலிருந்து வனமோகினியானவள் தோன்றினார். அம்மா, உன்னுடைய அண்ணன் தான் இறந்து போய்விட்டாரே. ஆமா, என் அண்ணன் இந்த வேப்பமரோ அவரை பழகியுள்ள 60 கல்யாணங்கள் வாழ்ந்து வந்தார்கள் பாருங்கள். சரி, அவர்கள் இந்த மரத்தை வெட்டி இலக்கப்புறம் கட்டி முடித்தார்கள். ஐயோ, இதை கேட்டவுடனே இசைக்கிய அம்மையானவள் பொங்கி எழுந்தாள். ஆமா, என் அண்ணனை கொண்டு ஆமா என் அண்ணன் இந்த வேப்பமரத்தை முறைத்து இலக்கப்புறம் கட்டி விட்டார்களா? ஆமா, இதோ நான் என்ன செய்கிறேன் என்று பார்த்து சொல்லி இத்தனை கிட்ட இசைக்கியமைக்கு வந்ததே கோபம். நான் நீதி அம்மை என்பது உண்மையானால் ஆண்டவனிடத்தில் நினைத்த வரமாக இருக்கிறது உண்மையானால் சரி என்று சொல்லி தாயார் இசைக்கியமையானவள் நெற்றி சகதமிட்டாள். நெற்றி நட்டி சகதமிட்டாள். இசைக்கியமை சபதமிட்டு திருநாள் இசைக்கியவை கண்ணவீர பகை பழகி நரத்திடுவி இப்படி திருநாள் இசைக்கியவை தாயார் இசைக்கியமையானவள் என் அண்ணனை கொன்று என் அண்ணன் வாழ்ந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்றாரே பழகி ஊர்கள் அந்த 60 கலையாளர்கள் நான் நீதி அம்மை என்பது உண்மையானால் ஆண்டவரிடத்தில் நினைத்த வரமாகித்தது உண்மையானால் பழகி ஊரினை வேரோடு அழிப்பேன் என்று நெஞ்சு தட்டி சபதமிட்டு தாயார் இசைக்கியமையானவள் செங்காட்டிலே வாழ்ந்து வருகின்றார். அவள் அப்படி அங்கே செங்காட்டிலே வாழ்ந்து வரும்போது அதாவது முன் ஜென்மத்தை இவரை லட்சுமியாக இருக்கக்கூடிய நேரத்தை கல்லை போட்டு கொன்றானே பாவி என்ற வீரவன் அவரை பகவான் யாருக்கு மகனாக பிரவி செய்கிறார்? யாருக்கு மகனாக பிரவி செய்கிறார் பாருங்கள். பின்னலக மதை செய்து ஒரு காவிரி மறுமைக்கு பாதாத சட்டி மனைவிக்கு பிள்ளையதாக படைத்த மனைவிக்கு பிள்ளையதாக பிழைத்த கண்ணங்கிரிவைய ஒன்றிரண்டாகி பாரிகு யாழ் ஒரு பாலத்தை கெடுத்தவள் செடுத்த கண்ணை மானாத சக்தி பிரியமுடன் ஜோதிட தன்னை வருத்தி பிரியமுடன் ஜோதிட தன்னை வருத்தி ஜென்மத்தில் லட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லை போட்டு குன்றானி பாவி அந்த வீரவன் அவரை பகவான் மர ஜென்மத்தை பிரவி செய்தார். யாருக்கு மகனாக பிரவி செய்தார் பாருங்கள். யாருக்கு மகனாக? அதாவது காவேரி பூப்பட்டணம் அங்கே வாழ்ந்து வருகிறார் மானாக செட்டி. மானாக செட்டிக்கு மகனாகவே கொடுத்தார். மானாக செட்டிக்கு மகனாக கொடுத்த காரணத்தால் ஆனந்த செட்டி என்று பெயர் போட்டார்கள். ஆமா, ஏன்னா பேரு பாருங்க எவ்வளவு பொருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனந்த செட்டிக்கு மகன் வந்து மானாக செட்டி மகன் ஆனந்தன் செட்டி. ஏன்னா இவங்க குலம் வந்து செட்டியார் குலம். செட்டியார சேர்த்துச்சாங்க. இப்ப நம்முடைய நாடார் குலம் என்ன சொன்னா நாடார சேர்ப்பாங்க. அது உண்மைதானே? குலத்தோடு குலந்தானே சேரும். அது உண்மைதானே என்று சொல்லி அழகாகவே சுட்டி வளர்த்து வந்தார்கள். குலத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஜோதிடரை வரவழைத்தார்கள் என்று சொல்லி ஜோசியா என்ன ஜோசியா நம்ம இந்த குலத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். நல்லா பார்த்து சொல்லுவோய். நல்லா பார்க்கணும். ஆமா, ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோய். ஆமா, ஏதுவரை ராகு மாறிலிக்கு அப்படியா? என்ன சொன்ன உடனே எங்க போய் நிக்குது? அது தெக்க பார்த்து நிக்கி. எங்க பார்த்து நிக்குது? வடக்க பார்த்ததுல பிள்ளைக்கு கிளியர் ஆயிடும்.
அப்படியா? ஜோதிடர் பழனி பார்த்து சொல்கின்றார், அப்பா மாநகர செட்டி, சொல்லு. உங்களுடைய பையன் இன்றைக்கு பிறந்தாள். நேத்து காலையில பிறந்திருக்கான். பெயர் என்ன போட்டிருக்கின்றீர்கள்? ஆனந்த செட்டின்னு பேர் போட்டிருக்கேன். அப்படியா? இங்க பாருங்கள், உங்கள் பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சரி. அன்பாக மாநகர செட்டி அற்புதமான செட்டி கேளாய். ஆதி 20 வயதாக உயர்ந்தையா. யாரை 20 வயதாக பொன்னை. அன்பே தந்தைக்கு அரசாக பையா, அன்பே தந்தைக்கு அரசாக பையா, அன்னை தந்தைக்கு எல்லாரும் ஐயா. அன்பே தந்தைக்கு அரசாக பையா. மீறி வர வயது 14 17 நீர் ஒரு நீதி படி சூழ விதி உண்டு. சேருபவர் இசைக்கு படியாளி 70 பேர் கரையாளர் இறக்க விதி உண்டு. 70 பேர் கரையாளர் இறக்க விதி உண்டு. 70 பேர் வேலையாளர் இறக்க விதி உண்டு. 70 பேர் கரையாளர் இறக்க விதி உண்டு. மாநகர செட்டியுடைய மகன் ஆனந்த செட்டி. ஆனந்த செட்டி, உங்களுடைய பிள்ளையுடைய பலனை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது எப்படி இருக்கிறது? ஆனால் இந்த பலனோ ரொம்ப மோசமாக இருக்கிறது. அப்படி சொல்றீங்க? ஜாதகம் ரொம்ப மோசமான ஜாதகம். நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்ல பார்த்தாச்சு. அதாவது ஒரு பழி சூழ்ந்திருக்கின்றது. என்ன பள்ளி? அதாவது இவனுக்கு 16 வயதிலே சொந்த மாமனுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டிய பலன் இருக்கிறது. நல்ல விஷயம் தானே நடக்கட்டுமே. அது மட்டுமில்லை, 18 வயசுல உங்களுக்கு கருமாதி செய்ய வேண்டிய பலன் இருக்கிறது. கருமாதின்னு சொன்னா அதாவது இறந்த உடனே இவங்க மகன்தானே இருக்க வேண்டும். அப்படியா? நல்ல ஒரு தப்பு முடியல. வேற என்ன சொல்லுவாய்? அது மட்டுமல்ல, வேற என்ன? எந்த ஊரு போனாலும் இவன் தென் திசை நோக்கி போகவே கூடாது. ஏன் ஜோசியரே அப்படி சொல்றீங்க? அங்கதான் ஒரு பெண்மணி சூழ்ந்திருக்கிறது. அப்படியா? முன் ஜென்மத்திலே ஒரு பெண்ணை கள்ளி போட்டு கொன்றிருக்கிறான். அப்படியா? அது இப்போது அவரை பின் தொடர்ந்திருக்கிறது. இந்த பெண்மணி மாற வேண்டுமானால் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. அதாவது வேம்பின் பத்திரம் இந்த மந்திரத்தங்கள் அவருடைய இடுப்புல இருக்க வேண்டும். பத்திரத்துக்கு எங்க போறது? என்னிடம் 1000 ரூபாய் கொடுங்க, நான் உடனே ரெடி பண்ணி தருகிறேன். சரி ஜோசியரே. ஆனால் ஒன்று, என்ன? பத்திரம் அவருடைய இடுப்புல பத்திரமாக இருக்க வேண்டும். அப்படியா? பத்திரம் மட்டும் எப்போது விலகி கீழே விழுகிறதோ அதாவது இந்த ஆனந்த செட்டிக்கு உயிருக்கே ஆபத்து. சரி, ஏதோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன் என்று சொல்லி ஜோதிடர் சொல்லிவிட்டு வெகுமதி கொடுத்தார்கள். அரவணைக்கு சென்றார்கள். சரி, இருந்தால் ஆனந்த சக்தியை விளத்து வந்தார்கள். நாலாவது பிள்ளையாக இருந்தாலும் தாயோடு இருக்கட்டும் இதுதானே விளத்து வருவார்கள் என்று சொல்லி விளத்து வரக்கூடிய நாளையில் ஆனந்த சக்திக்கு வயசு 16 வயதானது. 16 வயது என்ன செய்தார்கள்? 16 வயதாக இருக்கிறது. 16 வயதாயிருக்கு. அப்ப இந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்தாச்சு. ஆமா. அதாவது என்ன செய்யணும்? கல்வி தொடங்கணும்ல. 16 வயதில் சொந்த மாமடி மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். 16 வயதில் மாமடி மகளை திருமணம் முடித்தார்கள். அது மட்டுமில்லை, மகனுக்கு 18 வயசு ஆகிவிட்டது. இந்த மாநகர செட்டி படுக்கையில் ஆகிவிட்டார். படுக்கையில் ஆன உடனே தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்ல ஆளே கிடையாது. ஒரு நாள் இந்த ஆண்டு செட்டியானவன் மகனை பார்த்து சொல்கின்றார், என் மகனை ஆனே இந்த வார்த்தை சொல்ல வாழ்கின்ற கருவத்திலே வைரனுக்கு தெரிந்தபடி ஓடான உனக்கு விதி உனக்கு